அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்ன நாமத்தை மகிமைப்படுவதாக. எழுதி நின்று கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த திருவிழா நாளெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஒரு பண்ணப்பட்டவர்களாய் நாங்கள் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, சிவபலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவபலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்றி ஆண்டவரே. ஜெபம் செய்ய போகிறோம். ஒரு முறைப்படுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் நடுவில் வாசம் பண்ண தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒரு முறைப்பட்டு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். உடைய பந்திராம் வரமுடைய வார்த்தையை கேட்க உங்களுடைய தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முடங்கி தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். தேவாவியான வழிநடத்த போகிற கை கோடி ஸ்தோத்திரம். வார்த்தையை கொண்டு வந்து நம்மளுடைய காரணத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்த சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து கர்த்தர் இந்த ஆராதனை புறப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். இணைந்து ஜெயிப்போம். உலகம் எங்கே நடக்கிறதான ஆராதனைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் முடிச்சிடுகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, தேசங்கள் யாவும் உடைக்கிறத்தில் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்துள்ள குடிகளுமை அறைந்தும் இந்த நாடு சபைகளுக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க கிருபைசாரம். ஆண்டவருடைய சமாதானம் கடந்த விரட்டமான ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே ஒரு ஊழியக்காரை புறப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீத வாசனை கடந்து செல்வோம். சங்கீதம் என்ற நாளிலும் 96ஆம் சங்கீதை டிப்சிக்கார் வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு தமிழை நாங்கள் படித்து கருத்தை துதிப்போம். Psalm 96. Singt dem Herrn ein neues Lied, die ganze Erde singe dem Herrn. Singt dem Herrn und lobt seinen Namen. Kündet täglich, dass er uns rettet. Erzählt den Völkern von seinen Taten und sagt allen, welche Wunder er tut. Denn der Herr ist groß und sehr zu loben. Mehr als alle anderen Göttern stehen ihm Lob und Ehre zu. Die Götter anderer Völker sind nur Götzen. Der Herr aber hat den Himmel gemacht. Ehre und Herrlichkeit umgeben ihn. Stärke und Schönheit erfüllen sein Heiligtum. Ihr Völker der Welt, neigt euch vor dem Herrn. Erkennt, dass der Herr herrlich und stark ist. Gebt dem Herrn die Ehre, die ihm zusteht. Bringt eure Opfer da und kommt und betet ihn an. Betet den Herrn in seiner heiligen Herrlichkeit an. Die ganze Erde soll vor ihm erbeben. Erzählt allen Völkern, dass der Herr allein König ist. Die Erde ist fest gegründet und kann nicht einstürzen. Er wird alle Völker gerecht richten. Der Himmel freue sich und die Erde juble. Das Meer und alles, was darin ist, soll seinen Ruhm verkünden. Die Felder und alles, was darauf wächst, und auch die Bäume des Waldes sollen sich freuen vor dem Herrn, denn der Herr kommt. Er kommt, um die Erde zu richten. Er wird die Welt richten mit Gerechtigkeit und alle Völker nach seiner Wahrheit. Amen. Amen. தமிழை படிப்போம். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். சார்ந்த பாடலை பாடி கர்த்தரை வாய்மைப்பட்டு நினைத்து கர்த்தரை நாங்கள் சிரிப்போம். அல்லேலூயா. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களுடைய ஆசிரியை பெற்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார்.
யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது சொல்வது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்தான். ஈசாக்கு யாக்கோபு தேவனை நோக்கி பார்த்தபொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்தான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மோசே 40 நாள் இருந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. இந்த நாளும் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் செய்த நன்மை நிலத்து நன்றி சொல்ல வாழ்த்து சங்கீதத்திலே கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அது மட்டுமல்ல அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலே பெரியவர், அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள், அவர் பெரியவராயிருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஸ்திரியானவர்கள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் காலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில் என்று சொன்னது உங்களை உள்ளங்கையில் வரைந்துள்ளேன், மதுகள் எப்பொழுதும் முன் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் சேர்ந்து தூக்கினார். உடையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி சொந்த ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி கண்களை மேல் எங்கள் கால்களை நிறுத்தி அவரை துதிக்கும் புதுப்பாடலை எங்கள் நாவிலே வைக்கிறார். சங்கீதம் 40 வாசிக்குமாக அந்த தேவன் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கார். தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் உயர்ந்தவர் என்று சொல்லி அவரை பாடுவோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், உயர்ந்தவரே உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். சேற்றிலிருந்து எங்களை தூக்கினவரே, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி சொந்த இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி கண்மலையின் மேல் எங்கள் கால்களை நிறுத்தினவரே, உம்மை துதிக்கும் புதுப்பாடலை எங்கள் நாவில் வைத்தவரே, பேரிட்டு அழைக்கிறவரே, இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா, பலந்தந்த எல்சடா, சமாதானம் தந்த யெகோவா சாரோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மெக்காதே, எங்களுக்கு நீதியின் நியாயஞ்சேர யெகோவா சிக்கேனும், இரக்கமுள்ள தேவனாயே நமன், இவள்ள தேவனாயே சாய், உண்மையுள்ள தேவனாயே ராஜும், ஏல்கடோல் மகாதேவனே, இப்போர் வல்லமிழ் தேவனே, அவரெல்லாம் சதாகாலம் உள்ளவரே, ஏல் பிராசின் தடைகளை நீக்கிறவரே, ஏல் பெத்தேல் வானத்தின் வாசலே, ஏலெலியோன் உன்னத தேவனே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ஓசேனி உருவாக்குறவரே, யெகோவா சபையோர் சேனைகளின் கர்த்தாவே, யெகோவா நிசியை கொடுக்கிறவரே, உம்மையை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். நீர் நல்லவரே, நீர் வல்லவரே, நீர் என்றும் உயர்ந்தவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். சேற்றில் இருந்து தூக்கினீர், கண்மலையின் மேல் நிறுத்தினீர், ரட்சிப்பை தந்தீரே என்றும் பாடுவோம். சேற்றில் இருந்து தூக்கினீர், கண்மலையின் மேல் நிறுத்தினீர், ரட்சிப்பை தந்தீரே என்றும் பாடுவோம். நீர் நல்லவரே, நீர் வல்லவரே, நீர் என்றும் உயர்ந்தவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். பேரிட்டன்மை அழைத்தி, அன்பால் எம்மை அழைத்தி, வழுவாமல் காத்தீரே என்றும் பாடுவோம். பேரிட்டன்மை அழைத்தி, அன்பால் எம்மை அழைத்தி, வழுவாமல் காத்தீரே என்றும் பாடுவோம். நீர் நல்லவரே, நீர் வல்லவரே, நீர் என்று முயன்றவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம்,
போற்றுவோம். நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். கவலை எல்லாம் போக்கினீர், கலக்கம் எல்லாம் நீக்கினீர், கண்ணீர் எல்லாம் துடைத்தீர் என்றும் பாடுவோம். கவலை எல்லாம் போக்கினீர், கலக்கம் எல்லாம் நீக்கினீர், கண்ணீர் எல்லாம் துடைத்தீர் என்றும் பாடுவோம். நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, நீர் என்று முயன்றவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம். நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம். நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். நீர் நல்லவரே, நீர் வல்லவரே, நீர் என்று முயன்றவர், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம். நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். எங்களை ரட்சித்தவரே, உம்முடைய ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டவரே, எங்களை விலக்கிரயம் கொண்டு வாங்கினவரே, கிரயம் கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட இயேசுவே, விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்தவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கு கொண்டொரு வாசல்களை ஆய்ந்து பண்ணி மீண்டும் எங்களை அழைத்து செல்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுது எங்களுக்காக பிதாவின் பலப்பக்கம் இருந்து பரிந்து பேசுகிறவரே, நான் போவது நலம், நான் போவேனானால் நாங்களும் ஏற்றவாறே அனுப்புவேன் சொன்னவரே, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் சொன்னவரே, பரிசுத்த ஆவியானவரே, புது பலன் தருகிறவரே, எங்களை நிரப்புகிறவரே, உடைய வல்லமையினால் நிரப்புகிறவரே. பெந்தெக்கோஸ்து நாள் வந்த பொழுது மேல் வீட்டில் கூடியிருந்த யாவர் மேலும் 120 சீடர்கள் மேலும் அக்கினியமான நாவலோடு இறங்கினவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்தியரும் தீர்க்கதரிசி உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரன் மேல் ஊழியக்காரன் மேல் ஆவியை ஊற்றுவேன், அவள் தீர்க்கதரிசி உரைப்பான்னு சொன்னவரே, பேதுருவை நிரப்பினவரே, பவுலை நிரப்பினவரே, பர்னபாவை நிரப்பினவரே, ஸ்தேவானை நிரப்பினவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்த ஆவியானவரே, எங்கள் தேற்றவாளரையுமே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஏன் சொல்றதோ அப்போஸ்தலர் நீங்கள் பலனடைந்து எருசலேம், சமாரியா, யூதேயா பூமியில் எங்கும் அவருக்கு சாட்சிகளாய் அவருக்காக மரிக்கவும் சுவிசேஷம் சொல்லி ஆயத்தமாக இருப்போம் என்று அந்த சொல்லப்படுகிறது. அவை அவர் வரும் பொழுதுதான் எங்களுக்கு ஆத்ம வாரம் வரும். அவர் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாயிருப்போம். அந்த ஆவியானவரை வரவேற்போமா? அந்த ஆவியான எங்களுக்கு வந்து கிரியை செய்யும்படியா. பரிசுத்த ஆவியை ஆட்கொண்டு நடத்துமையா, பரிசுத்த ஆவியை ஆட்கொண்டு நடத்துமையா, தேற்றரவாளரே என்று தேற்றிடவாருமையா, தேற்றரவாளரே என்று தேற்றிடவாருமையா, பரிசுத்த ஆவியை ஆட்கொண்டு நடத்துமையா, பரிசுத்த ஆவியை ஆட்கொண்டு நடத்துமையா, பலவீனம் நீக்கி பலன் தந்து தாங்கும் கர்த்தரின் ஆவியே, பலவீனம் நீக்கி பலன் தந்து தாங்கும் கர்த்தரின் ஆவியே, துதிக்கிறோம் உம்மை அன்போடு அழைக்கிறோம்,
உம்மை அன்போடு அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காய் பரிந்து பேசும் வல்லவரே. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காய் பரிந்து பேசும் வல்லவரே. அக்கினியாய் எம்மில் இறங்குமையா. அபிஷேகத்தால் எம்மை நிரப்புமையா. அக்கினியாய் எம்மில் இறங்குமையா. அபிஷேகத்தால் எம்மை நிரப்புமையா. பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. சரீரமாகிய உம் சபை மீது நடுவிலே உலாவி நன்மை செய்யும். சரீரமாகிய உம் சபை மீது நடுவிலே உலாவி நன்மை செய்யும். தூயவரே உம்மை வரவேற்கிறோம். துணையாளனே நீரே வாருமையா. தூயவரே உம்மை வரவேற்கிறோம். துணையாளனே நீரே வாருமையா. பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. தேற்றரவாளரே தேற்றிடவாருமையா. தேற்றரவாளரே தேற்றிடவாருமையா. தேற்றரவாளரே தேற்றிடவாருமையா. தேற்றரவாளரே தாய் தன் பிள்ளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன் என்று சொன்னவரே. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல நான் உங்களை சுமப்பேன் என்று சொன்னவரே. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே. சகல சத்தியங்களுக்கு நடத்துகிற சத்திய ஆவியானவரே. பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து நடத்துகிற ஆவியானவரே. தேவ அன்பை இதயங்களிலே ஊற்றுற ஆவியானவரே. ரோமர் 5:5 எங்களை தேற்றுற வாழரே. நீரே எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செல்வேன் என்று சொன்னவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். நீரே எங்கள் தேவன். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவீராக. பேதுருவை
நிரப்புகிறவரே. நசனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க அப்போஸ்தலர் 10:38 நீர் ஆண்டவரே வாக்கு கொடுத்தவரே, இன்றும் அற்புதங்களை செய்தவரே, குருடரின் கண்களை பார்க்க செய்தவரே, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சொன்னவரே, ஆத்தும பாரத்தை போடுகிறவரே, பிலிப்பை வழிநடத்தின ஆவியானவரே, எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பி அழிந்து போற ஜனங்களை குறித்த பாரத்தை போடுவீராக. என் காரியமாய் யார் போவார் என்று கதறுகிற பிதாவுடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் புறப்பட்டு செல்லுவராய் மாற்றுவீராக. நசனாய இயேசு அன்னை வாழ்ந்த நாட்களிலே கிராமங்கள் பட்டினங்களோடு நடந்ததிருந்து இதோடைய ராஜ்யத்தை எங்கும் பிரசங்கம் பண்ணினார். அதுபோல எங்களை மாற்றுவீராக. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. அப்போ எசேக்கியேல் 48 சொல்லப்பட்டது போல அந்த நதி பாயும் இடமெல்லாம் மச்சங்கள் உண்டாகும், அதன் கனி புசிப்புக்கும் இலைகள் மருந்துக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும் என்று சொன்னவரே, எங்களை ஆண்டவரே கனியுள்ள வாழ்க்கை வாழ்களாய் மாற்றுவீராக. ஆவியின் கனிகளை எங்களுக்குள்ளே உருவாக்குவீராக. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பரமேதாவினால் விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம் போன்ற குணங்களினால் எங்களை அலங்கரிப்பீராக. ஆவியின் வரங்களை தந்து ஊழியங்களை பயன்படுத்துவீராக. பிதாவே, வாக்குத்தத்தம் பண்ணவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரன் மேல் ஆவியை ஊற்றுவேன். அவள் தீர்க்க பண்ண வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. சகல துதிங்கிறவங்களுக்கு தருணம் கரங்களை தட்டி கொண்டு கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்க்கை வரவேற்றுக்கொள்ளும் அந்த ஒவ்வொருவரை ஆகவே அறிவித்தலைக்கான செல்வம் அறிவித்தல் உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆகவே மாறிய தருகிறோம். கிறிஸ்துமஸ் ஆராதனை பக்னாக்கில் மதியம் 11 மணிக்கு இருக்கிறது. இங்கே 15 மணிக்கு சுவாபிஸ்கார் இருக்கிறது. இது இரவுடைய கூட்டம் 35. ஆகவே நாங்கள் தொண்டு பிரசனம் அளித்திருக்கிறோம். நீங்கள் முடிந்தவர்கள் கொடுங்கள். அது நேற்றைய நாளும் சொன்னார், ஆண்டவர் தங்களோடு பேசினார், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் சொல்லி அனைத்து கைப்பீரர் தான் கொடுத்த அட்ரஸ் இருக்கிறது. அவர் முடிந்தால் வருவார்கள் முயற்சி. ஆகவே ஆத்மாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து சென்று அனைவரும் அழைத்து வாருங்கள். ஆகவே நாங்கள் அந்த இடத்துல சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சி மட்டுமல்ல, பெரியவர்கள் இசை நிகழ்ச்சியும் செய்வார்கள். அங்கே நாங்கள் பாடல் பூசைன்னு சொல்லுவோம். வசனம் சொல்கிறோம். வசனம் முதல் இதில் சும்மா வசனத்தை சொல்வார்கள். இந்த விசேடம் பண்ணால் பாடல் பூசை. அது ராகமாக பாடி, இப்போ பிரதர் ஆராதனை செய்கிற மாதிரி ராகமாக பாடி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோம்பலாச்சுன்னா ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அது இந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றால் அது பாடல் பூசை. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி பாடல் பூசையோடு ஆரம்பிக்கும். ஆகவே அனைவரும் அழைத்து வாருங்கள். இசை நிகழ்ச்சி இருக்கிறது மற்றும் சின்ன பிள்ளைகளுடைய கொண்டாட்டம் இருக்கிறது, டான்ஸ் இருக்கிறது. 2 உற்சாகம் இருக்கிறார்கள். அவர்கள டான்ஸ் ஆடுவார்கள். ஆகவே சின்ன பிள்ளைகள் அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்பொழுது இதே நோட்ஸ் நாங்கள் பாக்னாக்கிலே நடைபெறும். அடுத்தது இங்கே நடைபெறும். அந்த இது தொண்டு பிரசமாக அழைச்சிருக்கிறோம். கொடுங்க. கர்த்தர் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் பரவாயில்லை. இன்றைக்கி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு மூலம் தான் அநேகமாக நடக்கிறது. ஆகவே இந்த இடத்துல வந்தால் கர்த்தருக்கு சந்தோஷம், கர்த்தர் மகிழ்ப்படுவார். அடுத்து நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். தேசங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணுவோம். தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி உற்சாகமாய் நாங்கள் கொடுப்போம். எல்லா ஜனங்களும் கர்த்தரை அதிகாரிகளே சுத்தமுள்ளவராக இருக்கிறவரை இரண்டாவது ஜனங்கள் கர்த்தரை நம்பி பார்க்க வேண்டும் என்றாலும் வலதுகைக்கு வித்தியாதியாய் நாங்கள் ரட்சிப்பீராக. பாவ அடிமைத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். விசாதம் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறார். விசதமாய் கர்த்தாவே இந்த வழி இலங்கை தேசத்தை ஒப்புக்கிறது. இலங்கை தேசத்துடைய ராஜ்யம் ஆடை கடந்து வரும்படியாய் மன்றாரும். மனதிற்கு கடந்து வரும்படியாய் மன்றாரும். தேசத்தை அழிக்காத புறப்பிரணிக்க ஒரு நடத்தி தேடுகிறேன் சொன்னவரே
ஆண்டவரே தேசத்தை அழிக்காபடி குடும்பங்களாய் உடைய சமூகத்தில் வந்து மன்றாடும். எங்கள் தேசத்தை ரட்சிப்பீராம். எங்கள் தேசத்துடைய சமாதானம் கடந்தவருடைய மன்றாடும். எந்தவித ஆண்டவரே கர்த்தாவே பாரதமான காலை வராபடி கர்த்தா நிலத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் மன்றாடும். கர்த்தாவுடைய கருத்தில் ஒப்புத்தரும். கர்த்தாவே குடும்பங்களை ரட்சிப்பீரா. கர்த்தாவே கேளும். கர்த்தாவே கவனியும். கர்த்தாவே மன்னியும். கர்த்தாவே ரட்சியும். அன்றைய இந்தியாவை ரட்சிப்பீரா. 145 கோடி மக்கள் வாழ பெரும்பான்மை வாழ தேசம் அன்றைய சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிவினால் தயவு சென்ற வார்த்தைப்படி இந்தியா தேசம் கத்தரை அறிய வேண்டுமே என்றாலும் பெரும்பான்மையான மக்கள் வாழ தேசம் கத்தரை அறிய வேண்டுமே என்றாலும் கத்தாவே நரகம் அவ்வளவு கொண்டு தெரியாமல் வாழுகிறாள். கத்தாவே அக்கினி அணையாது குழு சாகாது அந்த இடத்துக்கு ஒருவராது போய்விடாதபடி மனம் திரும்பி கத்தரை நோக்கி கூப்பிடுறாய் மாற்றுவீராக ரட்சிப்பீராக. கத்தாவே கத்தாவே இந்த வழியை நாங்கள் வாழ ஜெயமன் தேர்த்தி ஒப்புத்தரந்தே இந்த குடிமக்கள் ரட்சிப்பீராக. வாழ பிள்ளைகளை ரட்சிப்பீராக. போல் சிகரெட் சினிமா போதும் அடிமத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. விடுதலைக்கு வித்தியாசியாக ரட்சிப்பீராக. கத்தாவே கேளும். கத்தாவே கவனியும். கத்தாவே மன்னியும். கத்தாவே ரட்சியும். அன்றைய கத்தாவை செலுத்தி ஒப்புத்தரை செலுத்தி ராட்சியுடைய ஆலை கடந்தருடைய மன்றாலும் மெசியாவுக்காய் காத்திருக்க நீரே மெசியா என்பதை கண்படை செய்வீராக. நீரே ஆண்டரை கத்தர். நீரே ஆண்டரை கத்தாவை மெசியா என்பதை ஆண்டவரை அவர்கள் அறிந்துகொள்ள செய்வீராக. நீரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் சர்வத்தையும் படைத்தவர் என்று சொல்லி அறிந்துகொள்ள செய்வீராக. நீரே ரட்சியர் என்பதை கண்கொள்ள செய்வீராக. பக்கமாக எடுத்துக் கொள்வீராக. இந்த வழி எங்கள் சபையை புத்தரும் பாக்னா சுரேஸ்வர சபையை புத்தரும் சபையை எழுந்தழுகிறார். கத்தாவே சபையை நான் கட்டுவேன். பாலத்தின் வாசல் மேற்கொண்டு செல்வரே அலகுரன் சபையை ஆசிரியக்கிறார். சபையை பலியை பெறச் செய்வீராக. இசைக்கல் 36-37 இசைவிட்டாய் நான் உங்களுக்கு அனுக்கிறவர்கள் நீங்களும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷரை மந்தவர்கள் பெறப்பட்டு வார்த்தைகள் மனுஷரை மந்தவர்கள் பெறச் செய்கிறார். 2 கிறிஸ்துமஸ் ஆராதனையிலும் ஏராளமான ஜனங்கள் வந்து கலந்து கொண்டு கத்தரை அறிந்து கொள்ள செய்வீராக. வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு வீடு கத்தரை வாழ்க்கை வேண்டுமே என்றாலும் ஆசிரியத்து காத்துக் கொள்வீராக. அவருடைய முகத்தை பிரகாசித்து கிருபையாக இருப்பீராக. முகத்தை பிரசனமாக்கி சமாதத்தை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் இப்போ உச்சாமை கொடுக்க போகிறோம். கர்த்தர் உச்சாமை கொடுக்கறதில் பிரியமாக இருக்கிறார். ஆகவே சென்ற நாட்கள் நீங்கள் கொடுத்த உச்சாமான காணிக்கை இலங்கை தேசத்துக்கு போய் சென்றடைந்திருக்கிறது. ஆகவே அங்குள்ள திருச்சபைகள் எங்களுடைய சகோதரர் கூடிய பகுதியில் ஒரு இடத்துல 2 இடம் தான் குஞ்சு குளமோ அந்த இடத்துல கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு வந்திருக்கிறதாக அறிய தந்தார்கள். மற்ற பகுதிகளில் கொஞ்சம் குறைவு. ஆனால் எஸ்டேட் பகுதியெல்லாம் கூடுதலாக பாதிக்கப்பட்டு நிறைய பொருள் இழப்புகள் கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட மறுத்து விட்டார்கள். இப்போ இந்த சூழலில் கர்த்தருடைய தீர்ப்பு வரைக்கும் அங்குள்ள ஜனங்க இன்னும் திரும்பல. இங்கே வெளிநாட்டுற ஜனங்கள் கஷ்டப்பட்டு ஜெபிக்கிற உலக ஜனங்களாச்சும் அள்ளி கொடுக்குது. இன்றைதான் கேள்விப்பட்டார் கிறிஸ்டினா டொனால்டினா எத்தனை மில்லியன் கொடுத்துருக்குறாங்க. அதுபடியெல்லாம் கேள்விப்பட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல. ஆனால் இந்த கொடுக்குற அந்த பணத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழல் மாதிரி இந்த விதானைகள் கிராம சேவை செய்து இப்போ சகோதரன் கதையே சொன்னார். காணி இருக்குது, காணையே நான் குத்தகைக்கு கொடுத்துட்டேன். குத்தகைலாம் இருக்கிறார். அவருடைய நிலம் வயல் நிலம் அவரால் வாடகை இருக்கிறவர் தான் நெல் போட்டது அழிந்து விட்டது. இவங்க என்ன செய்கிறாங்க? ஆட்ட நிலம் கொண்டு பாட்டு அந்த வாடகை கொடுத்த முதலாளி இருக்கிறாரோ அவருக்கு இந்த நிர்வாணம் போயிருக்கு. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு போயில்லை. எப்படி இருக்குது? இது குத்தகைக்கு கொடுத்தது என்றுதான நிலம் எந்த நிலத்தை பாழாகிறது. ஆனால் முதல் போட்டது யாரு? இந்த வாடகைக்கு இருந்த ஏழைகள். அப்போ இப்படியெல்லாம் நடக்குது. அப்போ திருப்பி அழிவு வராமல் என்ன செய்யும்? மன திரும்பவும் மட்டும் சொல்லுகிறோம். இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துவுக்கு நாங்கள் வாழ்க்கை இன்றைக்கு எக்கச்சக்கமான பொருள் இழப்புகள் வந்து ஆனால் உதவி போகுது. 70 நாடுகிட்ட போய் இறங்கி இருக்குது. துபாயிலேருந்து விமானம் போயிருக்கு. இந்தியாவிலேருந்து ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் போய் இறங்கி நடக்குது. ஆனால் கொடுக்கப்படுகிறது உண்மையாக கொடுக்கிறார்கள் இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ அது ஒரு கேள்விதானே. இப்போ நான் நிலத்தை கொடுத்துட்டேன், எந்த நிலம் பாழாக போச்சு, எனக்கு தான் போகணும். ஆனால் பாதிக்கப்பட்டவன் அவன் வேற கொடுக்கணும், வாடகைக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அவர் சொல்கிற இல்லை எந்த நிலம் உண்டு, அவர் நிலம் கிடக்கு தானே. ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது. அநேகர் வந்து கள்ள சைன் பண்ணி இந்த பொருளை எடுத்து விற்கிறாங்களாம். பாருங்க யாருக்கு போகுது. அப்போ இப்படியான இது தேசத்தில் மாற வேண்டும். கூடுதலாக இந்த மலைய மக்கள் மத்தியில் அவர்களுக்கு தெரியாது என்னட்டு. இப்படியாக இந்த படித்தவர்கள் செய்கிறார்கள். ஏழை மக்களை வசூலிக்க இந்த வரமப்படுத்துகிறார்கள். இன்னும் வரவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவை தேசத்துக்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவை தொடர்ந்து ஜெபிங்க. இப்பொழுது நாங்கள் உச்சாமை கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆகவே குறிக்கப்பட்ட இடத்துக்கு இந்த பணங்கள் போய் சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாக இந்த கலைக்கு நிறைவு செய்யும்படியாக அந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் காணிக்கப்படுவோம். அன்பான கர்த்தாவே, இந்த விளைய உற்சாகமை கொடுத்து தெரியாமல் இருக்கிறீர். இந்த விளையிலும் அந்த உற்சாகமை கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இன்னுமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வசனங்களை கேட்போம். I am with you always. With God, all things are possible. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அதை நோட்டீஸ் வைக்கிறேன், வேணுமாக எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த மாலை ஆராதனைக்காய் மட்டுமாக நன்றி செலுத்துகிறோம். துதித்து பாடுவோம் அப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய ஜீவனோட வார்த்தைகளை கேட்க பரிசுத்தாவியானவரே வார்த்தையை பேசுகிறேனே. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதுமாக பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தும் சுவாமி உடைய வல்லமுள்ள திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனை நம்பினார். இரண்டாம் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு 1:14. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. என்னுடைய செய்தியின் தலைப்பு நன்மையான ஈவுகள். நம்முடைய தேவன் நன்மையான ஈவுகளை தருகிறார். வேதம் சொல்கிறது, எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வாங்குகிறது. இந்த அதிகாரத்திலே அதற்கு மேற்பட்ட வசனத்திலே சோதனை, பாவ சோதனைகளை பற்றி சொல்லப்படுகிறது. அதிலே கடைசி வசனம் சொல்கிறது இச்சையான, அதற்கு முதல் வசனம் சொல்கிறது 16, இச்சையானது கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இந்த பாவ காரியங்கள் உலகத்தினால் உண்டானவைகள், அது உலகத்தின் அதிபதியாக பிசாசானவனால் உண்டான காரியங்கள், தீய காரியங்கள். ஆனால் நன்மையான காரியங்கள் எல்லாம் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப நமக்கு நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற நம்முடைய தேவன் இந்த 2025ஆம் ஆண்டும் நமக்கு நன்மையான ஈவுகளை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னும் அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிறார். எனவே அவர் நல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அதாவது அவரிடத்திலே மாறுதல் இல்லை, வேற்றுமையான நிழலும் இல்லை என்று. அப்ப தேவன் அவர் நல்லவர். ஏனென்றால் சுத்த இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் ஒருவரே நல்லவர். அவரை போல ஒருவரும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். கர்த்தர் தேவன் ஒருவரே நல்லவர். எனவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவன் நன்மையான ஈவுகளை நாள்தோறும் நமக்கு தருகிறார். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதம் 65:11 சொல்லுகிறது, வருடத்தை அவன் நன்மையினாலே மொழி சூட்டுகிறார், அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று. எனவே நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. இப்ப நமக்கு நம்முடைய விசுவாசம் நமக்கு கிடைக்கிற இந்த காரியமும் அது தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. அது நன்மையானதா இருந்தால் அது தேவனிடத்தில், தீமையான காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. எனவே தேவன் நன்மைகளை தருகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் இப்படி சொல்கிறார். மத்தேயு 7:11 வரை வாசிக்க கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே இயேசுவே சொல்லியிருக்கார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர். இயேசு என்ன சொல்ல வருகிறார்?
அப்ப தேவன் ஒருவரே நல்லவர். அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருவார் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அப்ப கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் என்பதெல்லாம் ஜெபத்தை குறிக்கிற காரியங்களாக இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து அனுதினமும் நாங்கள் எங்களுடைய அன்றாட தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் சீசர்களுக்கு. அப்ப நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் நம்முடைய விசுவாசம் நம்முடைய தேவன் நமக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை அவர் அருள்வார்கள் இருக்க வேண்டும். அப்போ முதலாவது நாங்கள் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள், எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். என்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியத்துக்கு மட்டுமில்லை, சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி இது கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு கிடைக்க வேண்டும், பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் வருகிறது என்று சொன்னபடினால் இயேசு சொல்லியிருக்கிறார், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு அவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி. அப்ப முதலாவது ஆவிக்குரிய இதிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், இன்னும் அவர்களுக்கு சரீர சுகத்தை தந்திருக்கிறார், இன்னும் அநேக காரியங்களை இயேசு சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப தேவன் திருப்தியாக்கி நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். எனவே தேவன் நம்மை திருப்தியாக்குகிற தேவன், அவர் நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த நன்மையான ஈவுகள் ஆண்டவர் நமக்கு தருவார் என்று சொன்னால் நமக்கு முதலாவது இருக்க வேண்டியது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனிடத்திலிருந்து நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள என்றால் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நான் சங்கீதம் 27:13 இப்படியாக தாவீது சொல்கிறார், வாசிப்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப நாங்கள் தாவீது சொல்கிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று. அப்ப நாங்கள் கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று நாங்கள் விசுவசிக்க வேண்டும். இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நாங்கள் நிச்சயமாய் காண்போம். கர்த்தர் நமக்கு, அதாவது காலம் தாமதித்தாலும் அவர் நம்மை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு பொறுமை தேவைப்படுகிறது. அங்கே கர்த்தருக்கு காத்திரு, அந்த கீழ்வசனம் சொல்கிறது சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவரும் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப நமக்கு ஒரு திடமனம் தேவையாக இருக்கிறது. நாங்கள் திடமனதாய் உறுதியாய் கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு இதயத்தை மனதை திடப்படுத்தி என்னதான் வந்தாலும் நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று தேவன் அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்று அவர் மேல் நம்பிக்கை அளித்து என்று பவுலடியார் சொன்னது போல, அங்கே புயலின் நடுவிலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை அங்கே வந்த பொழுது பவுல் திடன் கொண்டு அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும். அங்கே தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்றால் கெட்டழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே நமக்கு தேவையானது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். எனவே நாங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் தான் புண்ணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நாங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். மலையை பார்த்து பெயர்ந்து கொண்டு சந்தேகப்படாமல் விசுவசித்தால் அப்படியாகும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். எனவே நாம் விசுவாசம் நமக்கு முக்கியம். முதலாவது கர்த்தருடைய நன்மையை நாங்கள் காண்பதற்கு ஜெபம், விசுவாசம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது தேவ பயத்தை குறித்து நாங்கள் சங்கீதம் 38:19 வாசிப்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்ப அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும்
உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை இவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிதான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்குள்ளே காணப்பட வேண்டியது தேவ பயம். தேவ பயம் இருக்கும் பொழுது, அவர் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு பெரிதான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறபடினாலே நாங்கள் தேவ பயத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். அவரை நம்பி வாழ வேண்டும். நாங்கள் அதாவது எங்களுடைய மனிதர்களிடத்திலிருந்து எதுவும் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் வெட்கப்பட்டு போவோம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், அவர்களுக்கு நன்மையானதை தருவார் என்று அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இன்னைக்கு அநேகர் மனிதர்களை நோக்கி பார்க்கிறபடினால் தான் வெட்கப்பட்டு போகிறோம். எனவே நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் எங்களுக்கு நன்மையானதை தருவார். அவர் ஏற்ற வேளையிலே எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி அவருக்கு பாய்ந்திருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் கர்த்தரை அனுதினமும் தேட வேண்டும். சங்கீதம் 34:10 வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி நடக்கும். அப்ப இந்த உள்ள அதாவது நாட்டிலே சிங்கம் ராஜா. அந்த சிங்கத்தின் குட்டிகளுக்கு உணவு கொடுக்காமல் சிங்கம் இருக்காது. ஆனால் ஒருவேளை அப்படியாக நடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் இருக்கலாம். அவர்கள் கூட ஒரு நேரம் தாழ்ச்சி எடுத்து பட்டு நினைக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. எனவே ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே 23ஆம் சங்கீதத்திலே, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரனே மேய்ப்பராயிருக்கிறபடினா நான் ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். தாழ்ச்சி அடையேன் என்றால் அதான் அர்த்தம். ஒன்றும் எனக்கு குறைபடாது. அவர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறபடினா. எனவே அந்த தேவனை நாங்கள் தேட வேண்டும். ஆண்டவரை தேடாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அனுதினமும் அவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவோமாக இருந்தால் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே கர்த்தரை தேடுவோம். எப்படி தேடுவோம்? ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை தேடுவோம். அவரை தேடும் பொழுது அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? ஒன்றும் குறைவிடாமல் நம்மை ஆசீர்வார். இயேசு என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்போ ஒரு ராஜ்யம் என்றால் அதுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்குள்ளே நம்முடைய ராஜா ஆண்டவர். அப்ப அந்த ஆண்டவரை தேட வேண்டும். நாங்கள் ஆண்டவரை தேடும் பொழுதுதான் எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத வேண்டும் ஆசீர்வதிப்பார். அப்ப முற்பிதாக்கள் ஆண்டவரை தேடினார்கள், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எனவே நாமும் ஆண்டவரை தேடும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார், நம் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனவே சங்கீதம் 128 ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் யார்? அதாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவன் தன்னுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியவன் நன்மையும் உண்டாயிருக்கும். இப்படியாக இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். அப்ப நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடப்போமாக இருந்தால் நன்மையான ஈவுகள் நம்மை தேடி வரும். எனவே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார் தாவீது. எனவே அவரை நாங்கள் மேய்ப்பராய் கொண்டு, ஆண்டவர் தான் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார், அவரை நாங்கள் அனுதினமும் தேடும் பொழுது அவர் எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதனதன் வேளையிலே அவர் எங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்து நன்மையான ஈவுகளை தருகிறவராய் இருக்கிறார். அடுத்தது பசியதாக இருக்க வேண்டும். சங்கீதம் 107:8-9. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அல்லேலூயா. ஆண்டவரை தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்பார். அப்ப பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த இது தெரியும். ஒரு பசியோடு இருந்தால்தான் இந்த சாப்பாட்டினுடைய அருமை தெரியும், தாகத்தோடு இருந்தால்தான் தண்ணியுடைய அருமை தெரியும். அதே போல பசியோடு தாகத்தோடு இருக்கிற வேளையிலே அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். அவர்கள் எல்லோரும் எப்படி தேவனை துதிக்க வேண்டுமா?
தவறமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினாலே நிரப்புகிறார். எனவே அதாவது மரியாளுடைய பாடலும் கூட அவர் சொல்கிறார், வறியோரை அகற்றி தாழ்ந்தோரை உயர்த்தி பசித்தோரை நன்மையினால் திருப்தியாக்கினீர் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவன் பசித்தோரை நன்மையினாலே அவர் திருப்தியாக்குகிற தேவன். எனவே தாகம் பசி, அதாவது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மலைப்பிரசங்கத்திலே ஆண்டு சொன்னால் அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி அடைய வேண்டும் சொன்னால் நீதியின் மேல் பசி தாகம். முதலாவது தேவன் மீது, தேவராட்சியத்தின் மீது. அப்ப தேவராட்சியத்துக்குள்ள என்ன இருக்கிறது? அதுக்குள்ள நீதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம் இருக்கிறது. உலகத்திலே என்ன புசிக்கவும் குடிக்கவும் தான் சந்தோஷம் என்று சொல்வார்கள். ஆனால் தேவராட்சியத்துக்குள்ளே நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம் பிரியமானவர்களே. எனவே பசித்தோரை நன்மையினாலே திருப்தியாக்குகிற தேவன். எனவே நாமும் நீதியின் மேல் பசிதாகமான இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அடுத்து சங்கீதம் 84:11 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்ப உத்தம ஜீவியத்திலே தேவ நன்மையை நாங்கள் அனுபவிக்க முடியும். உத்தம ஜீவியத்திலே அப்ப ஆண்டவர் அவரை நம்பி அவர் கர்த்தருக்கு பயந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் வழிகளிலே நடக்கிற மனிதன். உத்தமமாய் நடக்கிற மனிதன் வாழ்க்கை உடைய வாழ்க்கை உத்தமமாய் உண்மையாய் இருக்கும் என்று சொன்னால் அவர் நன்மை வழங்காகிறார். நன்மை வழங்காமல் அவரால் இருக்க முடியாது. அப்ப நாங்கள் ஏன் நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படாதிருந்தால், உத்தமம் காணப்படாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண நன்மைகளை நாங்கள் காண முடியாது. எனவே தேவன் நமக்கு நன்மையான ஈவுகளை தருகிறார். அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு தான் இருக்கிறது. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நன்மையை காண வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விசுவசிக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மையை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மையை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் அவரை நாங்கள் தேட வேண்டும். கர்த்தருடைய நன்மையை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் பசிதாகம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மையை நாங்கள் காண வேண்டும் சொன்னால் உத்தமமாய் நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்கள். எனவே பேரளவிலே நாங்கள் வேதக்காரர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவர்கள். அடுத்தது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அவர் சூரியனாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் தேவனாய் கர்த்தர் சூரியன் கிருபையையும் மகிமையையும் அருள்வாராம். அப்படின்னால் மகிமை என்று சொல்லப்படுகிறது கனத்தை குறிக்கிறது. தேவன் நமக்கு கிருபையை அருளுகிறார், நம்மை கனம் அடைகிறார். அடுத்தது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் அவர் இருக்க மாட்டார். நிச்சயமாய் நன்மையை வழங்குவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அடுத்தது அவருடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். சங்கீதம் 65:4 வாசிக்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். அப்ப ஆண்டவர் எங்களை அதாவது தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜனங்களாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். அப்ப அவருடைய சமூகத்திலே நாங்கள் வாசம் பண்ணி அவருடைய வீட்டிலே நாங்கள் கூடி வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். அப்ப தேவனுடைய வீடு தேவனுடைய சபையை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய சபையிலே வந்து நாங்கள் வாரந்தோறும் கர்த்தரை நாங்கள் ஆராதித்து கடந்து செல்லும் பொழுது தேவன் அவருடைய வீட்டின் நன்மைகளினால் எங்களை திருப்தியாக்குகிறாராம். எனவே ஆராதித்து அவருடைய சமூகத்திலே வாரந்தோறும் நாங்கள் கடந்து வருகிற நமக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் நம்மை திருப்தியாக்கி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பார்ப்போம்.
நாங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஒன்று எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை, எங்களை திருப்தியாக்கி நடத்துகிறதை, ஒன்றும் குறைவிடாமல் காக்கிறதை நாங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய பிரகாரங்களிலே, அவருடைய வீட்டின் நன்மைகளினாலே நாங்கள் திருப்தியாவோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக சங்கீதக்காரன் 23:6 எப்படி சொல்கிறார், வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதனுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சங்கீதக்காரன் சொல்கிறார், நன்மை கிருபையும் என்னை தொடரும். அப்ப சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்கிறார்? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்வெளிகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு கோலும் ஒரு நடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை அன்னையினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி படுகிறது. என் ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்ப நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது அவர்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினால் ஒன்றும் நமக்கு குறைவிடாது. நன்மை கிருபை நம்மை பின்தொடரும். அதைத்தான் இயேசு சொல்றார், முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவர்கள் எல்லாம் உங்களை பின்தொடரும், கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையிலே முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்து பார்ப்போம். எதற்கும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கப்பட வேண்டும். எங்களுடைய சுயமுயற்சியினாலே என்னுடைய பணம் இருக்கிறது நான் இதை வாங்குகிறேன் என்றல்ல. ஆண்டவரே நன்மையான ஈவுகளை நீதான் தர வேண்டும். நாங்கள் எடுக்கிற முயற்சி, அதாவது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப நாங்கள் கையிட்டு வேலை செய்யத்தான் வேணும். ஆனால் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தருகிறவன் தேவன். அப்ப எல்லாம் தேவனிடத்தில் தான் நமக்கு வருகிறது என்பதுதான் நம்முடைய விசுவாசம். எனவே இதைத்தான் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவரிடத்தில் தான் நமக்கு வருகிறது. அவரை தேட வேண்டும். இன்றைக்கு உட்பிதாக்கள் தேவனை தேடினபடினால், இந்த தேசத்திலும் உட்பிதாக்கள் தேவனை தேடினபடினால் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவனை தேடுகிறதை ஜனங்கள் தூரமாய் போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அனுதினமும் தேடுவோம். அவருடைய நன்மைகள் நம்மை பின்தொடரும். அவர் ஒன்றைக்கும் நமக்கு குறைவிட விட மாட்டான். நன்மையான ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் தொடங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறபடினால் இந்த ஆண்டு நம்மை திருப்தியாக்கினதவன் வர இருக்கிற ஆண்டிலும் ஆண்டவர் நன்மையான ஈவுகளை செய்ய வல்லமுள்ள தேவன். கர்த்தர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். ஜிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகராகியவனை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் 103 சொல்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. அவர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுகளுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வார வயது போலாகிறது என்று சொல்லி, அப்ப நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறது பிரியமானவர்களே. எனவே ஆண்டவர் நாளிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் வரப்போகிறோம். இந்த வருடத்திலே எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செலுத்தின தேவன். அத்தனையும் நினைத்து அப்ப ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரத்துக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய பந்தியிலே அமர்வோம். எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்மை செய்த தேவனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உளவாயங்கள் அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இந்த ரட்சிப்பை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நோய்களை குணமாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிராணனை அழிவிலிருந்து மீட்டீர் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டீர் உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கினீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கழுகுகளுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல எங்களை புது பலன் அடைய செய்வீர். அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனாய் இருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்மை செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகளை பெருக செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே
கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் ஆண்டவரே நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு நம்பிக்கை வீழ்வுகாதன் ஆண்டவரே உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஏற்ற வேளையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்து நன்மையினால் திருப்தியாக எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியா. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுமே என்றென்றுமாய் நடத்திடுமே. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமே வீட்டின் நன்மையால் உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா திருப்தியாக்கிடுமே. தினம் நடத்திடுமே திருப்தியாக்கிடுமே. தினம் நடத்திடுமே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுமே என்றென்றுமாய் நடத்திடுமே. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. அல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. ஆண்டவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளத்தோடு இந்த வருடத்தின் இறுதியிலே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நேரத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதி கனமகிமை தேவனுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். உலகத்திலிருந்து ஆராதனை கடந்து செல்வோம். வேத வசனங்களை வாசித்து கேட்போம். திருடனுக்கு ஆதார வசனங்களை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 23 31 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று ஞானத்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர் வியாதியுடமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தராகிய இயேசு கொடுக்கப்பட்ட
அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு ஆகப்பட்டப்படுகிற என்னுடைய சரீரமாயிருப்பது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பூஜனம் பண்ணின பின்பு அவர் இந்த பணியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருப்பது, நீங்கள் ஆணம் படும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, இந்த நினைவு திருவிழந்திலே கர்த்தாவே, இந்த மாதத்திலே எங்களை கூட்டி சேர்த்தபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு, எங்களுக்காக ரத்த சிந்தனீர், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டீர். உடைய கடவுளினாலே நாங்கள் குணமாகிறோம். சுருண்ட ஆடைகளை கொண்டிருந்தோம். உங்களது மேற்பெரும் கண்காணிமானிடத்திலே நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம். நல்ல மேற்பரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, உமக்கே கூடானபடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு எழுந்து பந்தியில் அமரும்படியாய் கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையால் ஒரு குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையால் ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோல காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தந்தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தந்தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார், சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ.
வானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உலாவிய ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமிட்டதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர்கள் அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவன் நியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கள் அசுத்தமாயிருக்கள், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். மாரநாதா கர்த்தராகிய இயேசுவே வாரும், உடையவரைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் அநேக தினங்கள் ஆண்டவரை கர்த்தருடைய ஆண்டவரை இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் ஆண்டவரை உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து கர்த்தருடைய பந்தியிலே அமர்ந்து ஆண்டவரை எக்கால சத்தம் கேட்கும் பொழுது மர்வமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு கர்த்தரோடு இருப்போம் என்ற அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமையெல்லாம் உமக்கே இயேசு நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இறுதியாக பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் மகிழ செய்வோம். அல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரை, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரை. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. நன்மையான ஈவுகளை தருகிறவர், ஆகவே அவர் ஒருவர். நன்மையான ஈவுகள் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக கொடுத்ததினாலே
மிகவும் ஒரு பிரதான ஒரு பரிசை கொடுத்திருக்கிறாரே. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிகள் அவங்களை கெட்டழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைவருடைய தந்திரனை இவ்வளவாய் அன்பு கொண்டு அவை நன்மையான ஈவை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த கிருபையினால தேவ மகிமையினால வெளிப்பட்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறது. இவர்களுடைய பேர் தான் இம்மானுவேல். அதைத்தான் நினைவு கூற போகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வரும்பொழுது கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடவில்லை. கிறிஸ்து பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடவில்லை. கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவு கூறுகிறோம். கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த நாள், மனு குலத்தின் பாவங்களை போக்குவதற்காக, அவர் பலியாக்கப்படுவதற்காக கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். அந்த ஈவு நமக்கு கொடுக்கப்படும் மிகவும் பெரிதான ஒரு பரிசு. இவன் எத்தனை பரிசுகள் தொங்க விட்டுருந்தார். ஆனால் மிகப்பெரிய பரிசு நம்முடைய தேவன் பரிசுத்த பரலோக பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவை கொடுத்தார். ஆகவே அவரை நாங்கள் ஆராதிப்போம். அவரே ஆராதனைக்கு உரியவர். அந்த ஆராதனைக்கு உரியவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேடை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனை நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்து. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரை
என்னை நடத்திடுவாரே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்ற போது தாட்சி என்பது வாழ்வினில் இல்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடர செய்வார். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவன் தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் நகர் பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. துதித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லோருமா நன்றி செலுத்துமா. தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட ஹல்லேலூயா நன்றி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால நிறைய வேண்டும். பரிசுத்த ஆவியான பிரசன்னம் நம்மத்தில் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். கத்தாதி கத்தாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்கிற தேவனை ஸ்தோத்திரம். அற்புதங்கள் செய்கிற தேவனை ஸ்தோத்திரம். வியாதியை குணமாக்குற தேவனை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா துணையாளரை ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். உமக்கு நன்றி உமக்கு நன்றி. இதுவரை நம்மை நடத்தின தேவனை ஸ்தோத்திரம். நிற்பது நின்மூலமாக இருக்கிறது உங்களுடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிராக இருப்பதற்காக நன்றி நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிற தேவனாய் இருக்கிறவனையா உங்களை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு மனப்படுவோம். மகா இரக்கமும் கிருபையும் இந்த பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மையான ஈவுகளை தருகிறவர் ஒருவரை இந்த நாட்களில் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் கூடி இந்த இடத்துல ஆராதித்தோம். உமக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்தினோம். கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் பிரகாரங்களை பிரவேசியங்களை சொன்னபடி உற்சாகமாக நாங்கள் துதித்து தேவனை ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவரே நன்மையான ஈவுகளை எங்களை கொடுக்கிறவருக்கு உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறவர்கள் நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுக பலன் உண்டாவணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே செய்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். வந்து தேவனை ஆராய்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். வருகிற நாட்களில் நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் மறுபடியும் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க ஒன்று கூடுவார்களாக. தேவ சமாதானம் உலகத்தில் கடந்து வரட்டும். அந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் போய் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக நாங்கள் இந்த ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி காலம் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே இந்த உலகத்தின் தேசம் கலந்து கொண்டு போன்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள், வீடான களிப்பாட்டத்தில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை விற்கிற வழிபாட்டில் இருக்கிற ஜனங்கள், பெரியவர்களோடு இருக்கிற ஜனங்கள் மனந்திரும்ப ஆண்டவரை உதவி செய்யும். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுவோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோடு இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம் மனங்களோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.